படைப்பினத்தை பற்றி கொண்டு பிரிந்து போன மானுடத்தை பரிந்து பேசி சேர்க்க வந்த பரலோக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஸ்டூடெண்ட் சண்டே என்று அழைக்கின்றோம். மாணவர்கள் ஞாயிறு என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை அழைக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜீசஸ் தி அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர். ஜீசஸ் தி அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர். இயேசு முழு நிறை தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர் என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக படிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் எழுதுகிற நற்செய்தி 8வது அதிகாரத்திலே 12 துவங்கி 20 முடிய இருக்கின்ற வேத பகுதியை நான் இன்றைய நாளின் அருளுரைக்கென்று தியானிக்க எடுத்திருக்கின்றேன். அதிலும் சிறப்பாக அவற்றிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு மிக சரியாக கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். அது 8வது அதிகாரத்திலே 12வது திருமுடிய இன்றைய நாளின் அருளுரையாக நாம் தியானிக்க இருக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதற்காக ஆசைப்படுகின்றேன். இதிலே உலகத்தின் ஒளி நானே. இந்த வசனம் நமக்கு எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒரு வசனம். நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு மனப்படமாய் சொல்லிக் கொள்ளும். கிறிஸ்துவ இல்லங்களிலே எழுதி வைத்து, கிறிஸ்துவ நிறுவனங்களிலே இதை எழுதி வைத்து, உலகின் ஒளி நானே. இந்த பிரகடனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகின் ஒளி நானே அல்லது உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன் அப்படி இருக்கிற பிரகடனத்துல ஏன் இயேசுவானவர் ஏற்படுத்தினார் அல்லது பயன்படுத்தினார்? இந்த வினாவை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னுடைய பிரசங்கத்தை நீங்க கவனமா கேட்டீங்களா? ஏன் நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதற்கான விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ரொம்ப கவனமாய் நீங்க அதனுடைய நீங்க கேட்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஒரு 3 காரணங்களை ஏன் இயேசு நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒரு 3 காரணங்களை அல்லது ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். முதலாவது, இந்த கருத்தை இயேசுவானவர் யாரிடத்திலே சொல்லுகிறார்? பரிசேயரிடத்திலே சொல்லுகிறார். பரிசேயர்கள் தான் இயேசுவிலே வந்து இந்த பதிலை பெறுகிறார்கள். சரியா? அழகான அந்த பிரகடனத்தை பெறுகிறவர்கள் யாராக இருக்கிறார்? பரிசேயர்கள் தான் இருக்கிறார். அதன் பிற்பாடு இது எந்த பின்னணியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு என்பதை அடுத்த காரணமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல்ல பரிசேயர்கள் அவர்களிடத்தில் இந்த பிரகடனத்தை இயேசுவானவர் ஏன் சொல்லணும்? தானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற இந்த தகவலை, இந்த பிரகடனத்தை பரிசேயரிடத்துல ஏன் இயேசுவானவர் சொல்ல வேண்டும்? ஏன் சொன்னா, பரிசேயர்கள் கடவுளை பற்றிய ஒரு தவறான புரிதலை வைத்திருக்கிறார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். கடவுளை பற்றி அவங்க தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நியாயப்பிரமாணத்துல இவங்க ரொம்ப வல்லுநர்கள். நியாயப்பிரமாணம் ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா பைபிள் ரொம்ப நல்லா தெரியும். உட்கார்ந்து இருக்கிற உங்களை கூட எல்லாருக்கும் பைபிள் ரொம்ப நல்லா தெரியும். அப்படிதானே? அப்படியா இல்லையா? ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நியாயப்பிரமாணத்துல இவர்கள் வல்லுநர்களாக இருக்கிறாங்க.
தங்களுக்கு முன்பாக நின்ற தங்களது சொந்த மேசியாவை கூட அறிந்து கொள்ளாமல் போனது எவ்வளவு பெரிய மனக்கடினம். முன்னால நிக்கிற மேசியா தெரியல, ஆனா பைபிள் நல்லா தெரியும் அவங்களுக்கு. சில நேரத்தில் அவங்களுக்கு கடவுள் நமக்கு அருகாமலே வந்து நிற்பார், கடவுள் நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருப்பார், உதவி செய்து கொண்டிருப்பார். ஆனா கடவுளை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அதை உணர்ந்து கொள்வது இல்லை. ஆனா பைபிள்ல நம் சிறந்தவர்களாக இருக்கிறது. இந்த பரிசேயர்களும் அப்படித்தான் இருந்தார். அவர் என்ன பண்ணாங்க? கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை அறிந்திருப்பதாக கூறிக்கொண்டார்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தை தந்த கடவுளை இவர்கள் அறியவில்லை. ரொம்ப கவனமா பார்க்கணும். ஐயா, தோராங்களுக்கு நல்லா தெரியும், பஞ்சாபம் 5 புத்தகங்கள் நன்றா தெரியும். ஆனா அந்த 5 புத்தகங்களை கொடுத்த ஆண்டவரை தான் அவங்களுக்கு தெரியாமல் போனது. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே கூட எல்லாருடைய கரங்களிலிருந்து பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக் கொண்டு கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லுவது. இது ரொம்ப அழகமா நம்ம படிக்கிறோம், இது நம்ம ரொம்ப மனப்பாடமா தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா என்ன சில நேரத்தில் இந்த பரிசேயர்கள் போல நம்ம காணப்படுகிறோமோ என்று என்ன தோன்றுகிறது. என்ன, கடவுள் நம்ம கொடுத்த கடவுளை, வார்த்தையாக கடவுளை நம்ம ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவருடைய வார்த்தை அவர்களின் இருதயங்களில் நிலைத்திருக்க முடியாமல் போனது. இவன் 5:38 நீங்கள் அப்புறமா படித்து பாருங்க. அவர்கள் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாமலும் இருந்தார்கள். இவன் 5:42 அவர்கள் பிதாவை அறியவில்லை, எனவே அவர் யாரையும் அறிந்து கொள்ள முடியல, குமாரனையும் அறிந்து கொள்ள முடியாமல் போனது. அல்ல கவனிங்க, இந்த பிரகடனத்தை இயேசுவான உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னதை ஏன் இங்க பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது, முதல்ல அவங்களுக்கு இந்த பரிசேயர்களுக்கு கடவுளை காட்டணும். கடவுளை நேராக காட்ட முடியாதவங்களுக்கு, அதனால அவர் குமாரன் வழியாக காட்டுவதற்கு ஒரு முயற்சி தான் உலகத்தின் ஒளி நாளே என்று சொல்லப்படுகிற இந்த பிரகடனம். இரண்டாவது, எருசலேம் தேவாலயத்தில் பிரதிபலிக்கிற ஒரு செய்தியை இயேசு பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஜெருசலேம் டெம்பிள், எருசலேம் தேவாலயத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த பிரதிபலிக்கிற அந்த விஷயத்தை இவர்கள் பிரதிபலிக்க தவறினார்கள். சர்ச்சில் ஒரு விஷயம் இருக்கு, அது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது, ஆனா அது யாரும் அவருடைய வாழ்க்கையில கொண்டு போறது இல்லை. அதனாலதான் இயேசுவே இந்த உலகின் ஒளிநாளே என்கிற பிரகடனத்தை ஏற்படுது. எப்படின்னு பாருங்க. முதல்ல எருசலேம் தேவாலயத்தை பற்றி ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல வேண்டும். எருசலேம் தேவாலயம் என்பது யூதர்களுடைய தேசிய மற்றும் மத அடையாளத்தின் ஒரு சின்னமா இருக்கிறது. இந்த தேவாலயம் சாலமோன் மன்னனால கட்டப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கிறிஸ்துவுக்கு முன்னால 6ஆம் நூற்றாண்டுல அந்த சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயமானது அழிக்கப்பட்டது. அந்த வரலாறு நமக்கு தெரியும். பின்னர் செருபாபேல் என்று சொல்லப்படுகிறவர் அந்த ஆலயத்தை மீண்டும் கட்டினாரு. அதை எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துல, ஆகாய் 1-2 அதிகாரத்துல, சகரியா 4ஆவது அதிகாரத்துல எல்லாம் இது பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அதற்கு பின்னால ஏரோது மன்னனால இந்த ஆலயம் மீண்டுமா புதுப்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ரொம்ப பிரம்மாண்டமா புதுப்பிக்கப்பட்டது. கம்பீர தோற்றம் அளிக்கின்ற ஒரு தேவாலயமாக எருசலேம் தேவாலயம் இருந்தது. முதல்ல ஒரு கோயில் கட்டினாங்க, இடிச்சுட்டாங்க. 2வது கோயில் கட்டினாங்க, ஏரோது அது ரொம்ப அழகுபடுத்தினார். இப்ப அது இல்லை, சரியா? இப்ப அதுக்கப்புறம் 3வது கோயில் கட்டுறது ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு கடைசி காலத்தை நோக்கி ஒரு பயணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் இந்த தேவாலயத்தை குறித்து ஒரு அழகிய செய்தி ஒன்றை சொல்றார். என்ன செய்தி சொல்லுகிறார் சொன்னா, இது வியர்ந்து பார்க்கிற அழகான
ஒரு தேவாலயம். இந்த கட்டடத்தினுடைய வெளிப்புற அமைப்பானது மனிதனுடைய மனதையோ அல்லது கண்ணையோ பிரமிக்க வைக்க தேவையான எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது. மனுஷன் பார்த்தாலும் இந்த கோயில் அப்படி கவர்ந்துடும். அப்படி அழகா அந்த கோயிலை கட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு என்ன போனோம்னா கோயில அதை அழகா கட்டிருக்கிறத பார்ப்போம் இல்லையா? அது போல ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஆலயம். ஜோசப் சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர், இவ்வளவு கண்ணை கவருகிற இதயத்தை கவருகிற ஒரு ஆலயமா இருக்கிறது. ஏன்னா அதனுடைய அனைத்து பக்கங்களும் கனமான தங்க தகடுகளால மூடப்பட்டிருந்ததா. கவனிங்க, அந்த கோயில் எப்படி இருந்துச்சா? எருசலேம் தேவாலயம் எப்படி இருந்ததா? தங்க தகடுகளால மூடப்பட்டு இருக்கிறது. ஒரு தங்க கோயில் எப்படி இருக்கும் அப்படி இருந்ததா அதை சொல்லுகிறார்கள். சூரியன் உதித்த உடனே, கவனிங்க, ரொம்ப முக்கியமானது இதுதான் இந்த வரலாற்றில் சொல்ல வேண்டியது. சூரியன் வரும்பொழுது அது மிகவும் சுடரொளி வீசும் பிரகாசத்தை வெளிப்படுத்துமா. அதை உற்று பார்க்க முயன்றால் சூரிய கதிர்கள் பார்க்கும் போது அவங்களால அந்த கண்களால பார்க்க முடியாம கண்ணு பூசும். அந்த அளவுக்கு அவ்வளவு அந்த சூரிய வெளிச்சம் அந்த தங்கத்தை மேல பட்டா அது அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க கூடாத அளவிற்கு அவ்வளவு பிரகாசமா அது இருக்குமா. எருசலேமை நோக்கி வரும் எல்லாருக்கும் அது தூரத்துல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமா, ஒரு மூடிய பனி போல காட்சி அளிக்குமா. ஏன்னா தங்கம் பூசப்படாத மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் தூய்மையான வெள்ளை நிறத்துல அது காணப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி இப்போ இந்த தேவாலயத்துல தங்கத்தால அழகா பூசப்பட்டு இருக்கு. இப்ப பார்க்கும்போது சூரிய ஒளி அது போல படுப்படுது. அந்த தேவாலயம் எப்படியா இருக்குது, வெளிச்சத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இங்க ஜோசப் சொல்ல வருகிற செய்தி என்ன, இந்த ஆலயத்துல அந்த வெளிச்சம் சூரியன் படும்பொழுது பிரகாசிக்கிறது, பனி போல அழகா அது இருக்கிறது. இப்ப இந்த கோயிலுடைய சிறப்பு, ஆண்டவர் இயேசு சொல்ல வருகிற செய்தி என்ன, அதில் இருக்கிற அந்த ஒளி பிரகாசிக்கிறத கண்ணால பார்க்க முடியாது இல்ல, அவ்வளவு பிரகாசமா இருக்குதுன்னு பார்க்கறீங்க இல்ல. அந்த ஆலயத்தில் இருக்கிற கடவுள் நானுப்பா, அந்த சூரியன் பட்டாதா அது பிரகாசமா இருக்கும். அந்த சூரியனே நான் தான் என்று சொல்லுகிறேன், அந்த சூரியனை உருவாக்கிறவரே நான் தான் என்று சொல்லுகிறேன், வெளிச்சத்தின் கடவுள் நான் என்கின்ற ஒரு பிரகடனத்தை இந்த பகுதியிலே நானே உலகின் ஒளி என்று சொல்வதன் வழியாக இயேசு சொல்லுகிறார். இந்த உலகின் ஒளி ஒருவேளை இந்த காரியத்தை இயேசுவானவர் எப்ப சொல்லியிருக்க கூடும்னு சொல்றாங்கன்னா, காலை நேரத்துல வெளிச்சம் வருகிற பொழுது இத சொல்லியிருக்கணும். அப்படின்னா இருட்டல்ல வெளிச்சம் இருக்காதுதான் அப்படிதானே. இருட்டல்ல வெளிச்சம் இருக்குமா, சூரியன் அடிக்குமா? ஒரு சில இடத்துல சூரியன் இருளிலும் சூரியன் இருக்குதா நம்ம பார்க்கிறோம். அறிவியல் ஆராய்ச்சியில அறிவியலுடைய அதிசயத்துல ஒன்னா பார்க்கிறோம். சரியா? சரி. ஆனா இரவு நேரத்துல சூரியன் இருக்காது. ஆனா அதுக்கு பிறகு இரவு நேரத்துல நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா இயேசுவானவர் பேசுகிற பொழுது இந்த செய்தியை நானே உலகத்தின் ஒளி என்று சொல்லுகிற பொழுது காலை நேரமா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சூரியன் உதயமாகிற ஒரு நேரமா இருக்கலாம். இரண்டாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதனால இயேசு தன்னை உதிக்கும் சூரியனோடு ஒருவேளை ஒப்பிட்டு பேசியிருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இயேசு மீண்டும் ஒரு முறை தான் தான் கடவுள் என்கிற ஒரு உரிமையை கோருகிறார். நானே உலகத்தில் ஒளின்னு சொல்வது வழியா என்ன செய்யறாரா, அவர் மீண்டுமா நான் தான் கடவுள் என்கிற ஒரு உரிமையை இங்கே கோருவதாக நாம் பார்க்கின்றோம். ஏன்னா யூதர்கள் சூரியன் யூதர்களுக்கு எப்படியா இருந்துச்சுன்னா யெகோவா தேவனின் அடையாளமா இருந்ததா பார்க்கப்படுகிறது. யூதர்களுக்கு சூரியன் என்பது யெகோவா தேவனுடைய அடையாளமாக பார்க்கும். சங்கீதம் 84:11 வசனத்திலும் மண்டியா 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலும் யூதர்களுக்கு சூரியன் என்பது யெகோவா தெய்வத்தினுடைய ஒரு அடையாளமா பார்க்கிறாங்க. அதனாலதான் இயேசுவானவர் இங்கே தன்னை கடவுள் என்று காண்பிக்க
இந்த வாசகத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்று இறையலாளர்கள் கருதுகிறார்கள். பாருங்க, அது மாத்திரமல்ல, நமது விண்மீன் கேலக்சி இருக்கு இல்லையா, அதுல கூட ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உள்ளது. அதுவே வாழ்வின் மையமாக ஆதாரமாக இருக்கிறது நாம் பார்க்க. அதுபோலதான் ஒவ்வொன்றிற்கும் மையமாக எல்லா ஜீவனுக்கும் ஆதாரமாக இருக்கும் கடவுள் ஒருவரே. அதைதான் இந்த பகுதியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். நம்ம ஆராதனை வழிபாட்டில் கூட இருக்குது. அந்த ஒளி பிரகாசிக்கிறதெல்லாம் மனிதனின் அக்கிரமங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் கர்த்தர் என் ஒளியும் என் ரட்சிப்பும் ஆனவர் என்று சங்கீதம் 27:1 அவங்க பாடுகிறார்கள். அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பாட்டை பயிற்சி கொடுப்பாங்க. இந்த பாட்டை பாடுங்க, கர்த்தர் என் ஒளியும் ரட்சிப்பும் ஆனவர் சொல்லி சங்கீதம் 27:1 அவங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு. இப்ப கடவுளின் வார்த்தை, அவருடைய வேதம், அறிவுரைகள் மதிப்பற்றவர்களின் பாதைக்கு ஒளியாய் இருக்கிறது. கடவுளுடைய வெளிப்பாட்டிலும் கடவுள் கொடுக்கிற ரட்சிப்பிலும் இந்த ஒளி பரவுகிறதாக சொல்றாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவஜனம். அப்ப நம்முடைய லைஃப்ல கூட கடவுளுடைய ஒளி வீசப்பட்டு இருக்கிறது. இப்ப கடவுள் பூமியின் எல்லா எல்லை வரைக்கும் ரட்சிப்பை கொண்டு செல்ல வேண்டும். அப்ப கர்த்தரின் தாசர் பிரஜாதிகளுக்கு ஒளியாக நியமிக்கப்பட்டார் என்று ஏசாயா நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக உரைத்தது. ஏசாயா 49வது அதிகாரத்துல 6வது திருமுறையில அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வர இருக்கிற எஸ்கட்டாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க, இறுதி காலம். அப்ப வர இருக்கிற இறுதி காலமானது கர்த்தரே தம் மக்களுக்கு ஒளியாக இருக்கோ ஒரு காலமா அமையும் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏசாயா 60:19-22, வெளிப்படுத்தல் 21-23-24 வசனங்களிலே அது பதிவு செய்யுது. எல்லாம் பாருங்க, கடவுள் ஒளியா இருக்கிறார். கடவுள் எதிர்காலத்தில் ஒளியா அவர் மாற போகிறார். அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். இதெல்லாம் அந்த பழைய பகுதியெல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவாக இயேசுவானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்துக்கு ஒளி என்ற வார்த்தை தீர்க்க தரிசனத்துடைய நிறைவாக இயேசுவானவர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. சரி, இந்த வார்த்தையை சொன்ன ஒரு காலகட்டம், ஒரு நிகழ்வு, என்ன நிகழ்வினுடைய இடத்தில் இயேசுவானவர் இது சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது, கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள் சொல்லுவாங்கல்ல, கூடார பண்டிகை நடக்கும் போது இதை சொல்லுகிறார் இயேசு. கவனிங்க, ஏன் இயேசுவானவர் கூடார பண்டிகை நடக்கும் பொழுது இந்த வாசகத்தை சொல்லுகிறார்? நான் சொல்லி நான் முடிச்சேன். ஏன் இயேசுவானவர் கூடார பண்டிகை நடக்கும் பொழுது, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள் நடக்கும் பொழுது இந்த வாசகத்தை சொல்லுகிறார்? அதுக்கு காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை உங்களுக்கு சொல்லி என்னுடைய அருளுரை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இயேசுவின் காலத்துல யூதர்கள் கூடார பண்டிகை என்ற ஒரு பெரிய விழாவை கொண்டாடினார்கள் என்பதை நம்ம பைபிள்ல தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த கூடார பண்டிகை என்பது என்னன்னா, அது ஒரு ஒளி விழா என்று அழைக்கிறார். என்ன விழா? ஒளி விழா. நம்ம நாட்டுல ஒளி விழா கொண்டாடுறோமா இல்லையா? நம்ம நாட்டுல ஒளி விழா கொண்டாடுறோம். என்ன அந்த ஒளி விழா? தீப ஒளி திருநாள் சொல்றாங்கல்ல, ஒளி விழா கொண்டாட்டம். அப்படி இஸ்ரவேலர்களும் ஒரு ஒளி விழா கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார் கூடார பண்டிகையின் போது. அவங்க என்ன செய்வாங்க? இந்த விழாவின் போது ஒரு பெரிய சடங்கு நடக்குமா. கவனிங்க, தேவாலயத்துடைய தலைமை ஆசிரியர் பிரீஸ்ட் இருக்கிறார்ல, அவர் என்ன செய்வாரா, இந்த பண்டிகை நடக்கும் பொழுது அவர் சீலோவாம் என்ற ஒரு குளத்துக்கு செல்லுவார். கவனிங்க, எந்த குளத்துக்கு போவாரு? சீலோவாம் என்கிற ஒரு குளத்துக்கு போவார். அங்க வெறுக்கை வீசிட்டு போக மாட்டாராம். அவர் எப்படி போவாருன்னா, ஒரு தங்க குடத்தை கையில எடுத்துட்டு போவார். அந்த தங்க குடத்தை எடுத்துட்டு போய் அந்த சீலோவாம் குடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு விட்டு வருவார். அப்படி அள்ளி கொண்டு வருகிற அந்த தண்ணீரை தேவாலயத்துடைய பலிப்பிடத்தின் மேல ஊற்றுவார். இது இந்த சடங்கானது வறண்ட நிலத்திற்கு கடவுள் மழையை தர வேண்டும் என்பதற்கான ஒரு
பிரார்த்தனையான ஜபமாக பார்க்கப்பட்டது. பாருங்க, பிரிஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு தங்க குடத்தை எடுத்துட்டு போய் சிலுவை குடத்தை தண்ணி கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவாரா, பலிபீடத்தின் மேல ஊற்றுவார். அப்படி ஊற்றுனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, வறண்ட காலத்துல நல்ல மழையை கடவுள் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. இது எப்போ நடக்கும், கூடார பண்டிகை விழாவின் போது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு சொல்றேன், இந்த தண்ணீர் கொண்டு கொள்ளும் சடங்கின் போது, அதுக்கு முன்னால எல்லையற்ற மகிழ்ச்சியோடு மக்கள் அதை கொண்டாடுவாங்க. இதை குறித்து தான் யூதர்களின் சட்ட புத்தகமான மிஷ்னா, அப்படி மிஷ்னா சுக்கா அப்படின்னு ஒரு பகுதி, மிஷ்னாவுல சுக்கான ஒரு பகுதி, அதாவது 5வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, அது ஒரு காரியம் சொல்லப்படுது, இந்த தண்ணீர் மொள்ளும் சடங்கின் மகிழ்ச்சியை காணாத ஒருவன், இந்த தண்ணீருடைய அதை எடுத்துட்டு வர அந்த மகிழ்ச்சியை காணாத ஒருவன் தன் வாழ்நாளில் உண்மையான மகிழ்ச்சியை பார்த்ததில்லை என்று மிக மிக உயர்வாக அது எழுதியிருக்கிறார். மிஷ்னாவுல சுக்கா அப்படின்ற ஒரு இடத்துல 5வது 1வது வசனத்துல இருக்குது. இந்த தண்ணியை கொண்டு வரது யாரும் பார்க்கணும்னா அவன் வாழ்க்கையில என்ன பண்ணலையா, அப்படி ஒரு மகிழ்ச்சியை பார்த்ததில்லை அப்படின்னு அர்த்தமா, அப்படின்னு அவங்க மிஷ்னா புத்தகத்துல நூல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டம் பகலில் மட்டும் நடக்கவில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்னவங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரும், 2வது பார்ட் சொல்ல போறேன், இரவு நேரம் முழுவதும் நீடித்தது. ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள், கூடார பண்டிகை நைட் வரைக்கும் போகும். அப்ப அங்க என்ன செய்வாங்கன்னா, தேவாலயத்துல பெண்கள் அதிகமா கூடி வருவார்கள். அப்ப அது இந்த கோர்ட் ஆஃப் விமன் சொல்லுவாங்க, ஒரு பகுதி பெண்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க தேவாலயத்துல. அங்கதான் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெரிய திறந்த வெளி முற்றத்துல அங்கே பெண்கள் வழிபட அங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருந்தேன். இப்ப கூட இஸ்ரேல்ல போனீங்கன்னா, ஒருவேளை நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நான் அதெல்லாம் போட்டுருக்கேன், எத்தனை பேர் பாக்குறீங்க தெரியல. இஸ்ரேல்ல இந்த வெஸ்டர்ன் வால் சொல்லப்படுகிற மேற்கு சுவர் இருக்கு, அழுகையின் சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒரு 2 பார்ட்டை பிரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பார்ட்ல ஜென்ஸ் எல்லாம் ஜெபிப்பாங்க, இன்னொரு பார்ட்ல விமன் எல்லாம் தனியா ஜெபிக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது. யூடியூப்ல போய் பாருங்க, நான் அதை போட்டிருக்கிறேன். சோ பெண்கள் தனியா ஜெபிப்பாங்க, ஆண்கள். அப்படி அந்த காலகட்டத்துல தேவாலயத்துல பெண்களுக்கு என்று இந்த கோர்ட் ஆஃப் விமன் என்று சொல்லி பெண்களுடைய அந்த பிரகாரம் என்று சொல்லி அவர்களுக்கு தனியாக ஒரு இடத்தை அந்த காலகட்டங்களிலே வைத்திருந்தார்கள். சோ அந்த முற்றத்துல என்ன இருக்குன்னா 4 பிரம்மாண்டமான தங்க விளக்கு தூண்கள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன தூண்கள்? 4 இந்த மாதிரி ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருக்கு, 4 தூண் வைக்கப்பட்டிருக்கு. அது எதனால இருக்குமா, எங்க போறது எல்லாம் தங்கமா இருக்குது. இப்ப தங்கம் வாங்க முடியுமா? அந்த தூண் கூட எதுல வச்சிருக்காங்களா? சாலமோன் உண்மையாவே பாராட்டுக்குரியவர் தானே இல்ல? இவ்வளவு முக்கியமா ஒரு தங்கத்தெல்லாம் கடவுளுக்காக பயன்படுத்த, நம்ம கடவுளுக்கு காணிக்க போறதுக்கு கூட என்ன பண்றோம், தேடுறோம் காசை இல்லையா? ஆனா தாவீது காலத்துல, இவரு சாலமோன் காலத்துல பாருங்க, தூண்ட கூட என்ன பண்ணிருக்காரு, தங்கத்துல வைத்திருக்கிறது பிரம்மாண்டமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த 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 தூண்கள் எவ்வளவு பெரியவை என்றால், அது எவ்வளவு உயரமா இருக்குன்னா, அது உச்சியில விளக்கு ஏற்றத்துக்கு போறதுக்கு ஏணி வைத்துதான் ஏறணும். கவனிக்க முடிச்சுட்டு பேச முடியுது. அந்த தூண்கள் 4 தூண்களுக்கு தங்கத்தால இருக்குது. அந்த தூண்களுக்கு மேல விளக்கேற்ற போகணும்னா, அந்த விளக்கேற்றத்துக்கு போறதுக்கு அப்படியே போய் ஏற்ற முடியாது. அந்த தூண்ல போய் ஏற்ற வேண்டும் சொன்னா படியில வச்சுதான், ஏணி வைத்துதான் என்ன செய்ய முடியும், மேல அவ்வளவு பிரம்மாண்டமான அவ்வளவு உயரமான தூண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இரவு நேரத்தில் அந்த 4 பெரிய விளக்குகள் ஏற்றப்படுகிற பொழுது அதிலிருந்து வந்த வெளிச்சம் எருசலேமின் நகரம் முழுவதும் ஒரு பகல் போல பிரகாசிக்குமா. கவனிங்க, நான் எதை சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இயேசுவானவர் நானே உலகத்துக்கு வெளிச்சாரு ஏன் சொன்னான்றதுக்கான காரணத்தோடு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 4 தூண்ல விளக்கை ஏற்றுவார்கள். அதுல ஆயிரக்கணக்கான திரிகள் இருக்கும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு திரிகளை ஏற்றி அந்த எருசலேமிலே நகரம் மட்டும்தான் அப்படி டே டைம்ல இருக்கிற மாதிரி வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பிரகாசமா எரிந்து, ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான திரிகள் ஒரே நேரத்தில் எரிந்து கொண்டிருக்கும். அந்த ஒளியின் கீழே யூதரின் பெரிய தலைவர்களும் பக்திமான்களும் கைகளிலே எரியும் பந்தங்களை ஏந்தி நிற்பார்கள்.
அது மட்டும் இல்ல, பக்கத்துல என்ன பண்ணுவாங்க பிரீஸ்டுங்க, நல்ல நம்மள மாதிரி பக்தி போல என்ன செய்வாங்க, எல்லாரும் பந்த வச்சுட்டு அது கீழாக நிற்பார்கள். இரவு முழுவதும் ஆடி மகிழ்வார்கள். லேவியர்களின் இசைக்குழுவினர் என்ன செய்வார்களா, பெரிய அளவில் அந்த நேரத்தில் இசை மீட்டுக் கொண்டு இருப்பார்கள். ஒரு பெரிய விழா, ஒரு பெரிய மகிழ்ச்சி வெளிச்சத்துல அவங்க மகிழ்ச்சியில பாடல பாடி துதித்து ஆடுவார்களாம். இவ்வளவு பெரிய வெளிச்சமோ தண்ணீர் கொண்டாட்டமோ நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பின்னணியில தான் இயேசுவனா அங்கு இருந்து கொண்டு விடுகிற நேரத்திலே இயேசு மக்களுடைய மத்தியில நின்று கொண்டு ஒரு முக்கியமான பிரகடனத்தை இங்கு செய்கிறார். அப்ப தண்ணீர் சடங்குகளை மனதில் வைத்துக் கொண்டு ஒன்று சொல்றாரு, இந்த விளக்கு சடங்கை வைத்துக் கொண்டு ஒன்று சொல்லுகிறார். இந்த தண்ணீர் சடங்கை மனதில் வைத்துக் கொண்டு யோவான் 7:37-38 வரைக்கும் ஒரு தகவலை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு தாகம் இருந்தா என்னிடத்தில் வந்து குடிக்க கடவன், அவனிலிருந்து ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் பாயும் என்று சொல்லுகிறார். கவனி இதெல்லாம் யோவான் 7:37-38 வசனங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு தாகமா இருந்தா யார்கிட்ட வரணும்? சீலோன் குளத்திற்கு போகக்கூடாது. எங்க வரணுமா? இயேசுவின் அண்டையில் வர வேண்டும். இயேசுகிட்ட வந்துட்டு தான் சீலோன் குளத்துக்கு போகணும். அப்பதான் கண்ணீர் திறக்கப்படும், அப்பதான் அற்புதம் நடைபெறும். அந்த மனுஷனை இயேசு அண்டையில் வருகிறான், அவன் கண்களில் சேதம் உண்டாக்கி நீ போய் கழுவுன்னு சொன்னாரா இல்லையா? போய் சீலோன் குளத்திலிருந்து என்கிட்ட வந்துன்னு சொல்லல, இயேசுவின் அண்டையிலிருந்து தான் நீங்க செல்லுகிற பொழுது ஒரு அற்புதம் நடைபெறும். இயேசுவின் அருகிலிருந்து தான் ஒரு வாழ்வு தொடங்கும். இயேசுதான் இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்குமான ஆண்டவராயிருக்கிறார்கள். அவர்தான் வெளிச்சமா இருக்கிற அவர்கிட்ட வந்தால் ஒரு விமோசம், ஒரு வாழ்வு, ஒரு வெளிச்சம், ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் இயேசுதானே வருகிற பொழுதுதான் நடைபெறும். ஒருவேளை அந்த தண்ணீருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற என் ஜனமே, ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் நான் லிவிங், ஐ அம் தி லிவிங் வாட்டர் என்று சொல்ற இயேசு கிறிஸ்துக்கு நின்று கொண்டிருக்கிற பாருங்க. அந்த சராசரங்களை படைத்து கடவுள் என்பதை நிரூபணம் செய்கிறார். அந்த மாபெரும் விளக்குகளின் வெளிச்சத்துல அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நானே உலகத்திற்கு ஒளி வெளிச்சம்னு சொல்றார். என்ன பின்பற்றுகிறவனுக்கு என்ன நடக்குமா? அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். 12வது வசனத்தில் இருக்க இல்லையா? இப்ப அந்த வசனத்தை தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கேன். யோவான் 8:12. அவனுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அவன் ஒளியில நடப்பான். இருள் வாழ்க்கையில் அவன் போக முடியாது. தேவாலயத்தில் ஏற்பட்ட அந்த 4 விளக்குகளின் வெளிச்சம், ஐயா அவங்க சொல்ல வருகிற செய்தி, அது தற்காலிகமான வெளிச்சம். இன்னைக்கு நிறைய பேர் தற்காலிகமானது நோக்கி ஓடுகிறது. யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அந்த தற்காலிகமான வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது காலை வந்ததும் அந்த தற்காலிக வெளிச்சம் அடைந்து கொண்டது ஐயா. ஆனால் இயேசு அந்த தற்காலிக ஒளியை சுட்டிக்காட்டி, அந்த விளக்குகளை விட நானே இந்த உலகிற்கு நிரந்தரமான ஒளியாக இருக்கிறேன், ஒரு பெரிய பிரகடனத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மக்கள் புரியும்படி விளக்குகிறார். அதை தான் இன்றைய நாள் உங்களிடத்திலும் ஆண்டு பேச இருக்கிறார். எனக்கு தேவை சொல்றேன். ஒருவேளை தற்காலிகமானதை நீங்க நோக்கி இருந்திருந்தா, ஒருவேளை இதுதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், வாழ்வு கொடுக்கும் நம்பிக்கொண்டிருந்தா, அப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை உடைத்து விட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நோக்கி வர வேண்டும். இயேசுதான் நம்முடைய வாழ்வுக்கான வெளிச்சமாக இருக்கு. அந்த ஒளிக்கு உள்ள வந்துட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரகாசத்தை நீங்க பார்க்க முடியும். மோசே தேவனுடைய சமூகத்தில் அப்படி ஒரு பிரகாசத்தை அனுபவித்தார். அதனால் திரும்ப அனுபவத்திற்குள்ளே நடந்தார். இஸ்ரவேல் மக்களும் அந்த வெளிச்சத்திலே பிரவேசித்தார்கள். இரவு முழுவதும் அக்கினி சமமாய் கடவுளோடு பயணித்தார்.
இன்னைக்கு 2026 இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தேவ ஜனத்திற்கும் அன்றைக்கு வனாந்தர பயணத்திலே அங்கு வெளிச்சமாய் பயணித்த கடவுள், மோசையோடு மலையிலே வெளிச்சமாய் பேசின கடவுள், இன்றைக்கு நம்மோடு அந்த வெளிச்சமான கடவுளின் பிரசனத்தினால் நம்ம நிரப்புகிறார். அவருடைய வெளிச்சத்துல வந்துட்டு போற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா இருளையும், கஷ்டத்தையும், போராட்டத்தையும், சஞ்சலத்தையும், கஷ்டம் எல்லாவற்றையும் நீக்கி இன்னைக்கு நீ வெளியே போகும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு செல்கிறேன். ஆண்டவருடைய சமூகம் நம்மளை மாற்றி கத்துடைய ஒளியில வர பிள்ளைகளை, கத்துடைய ஆலயத்திற்குள்ள வர பிள்ளைகளை ஆண்டோடு ஒளியினால் நிரப்பப்படும். இங்கிருந்து ஒரு புதிய பலத்தோடு நீங்க செல்ல, அந்த நம்பிக்கையோடு இருக்க எல்லாம் அந்த கடவுள் நமக்கு அது செய்வாராக. ஆமென்.